செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலை வணக்கம்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மாநிலங்கள்ல தேர்வு முடிவுகள் அப்படின்றது நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டிலையும் ஃபெயில் தானா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைம் இப்போ 7 மணி ஆகுது. நீங்க எத்தனை மணிக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா 7 o'clock தான் ஆகுது. ரிசல்ட் இன்னும் 2.5 மணி நேரம் இருக்கு. நம்ம 8:30 மணிக்கு தான் லைவ் போட போறோம். 8:30க்கு கம்பல்சரி லைவ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? நோட்டிபிகேஷன் வராது, நான் செட் பண்ணாதான் வரும். மேபி சப்போஸ் வராம போச்சுன்னா 8:30க்கு வந்துருங்க. பல மாணவர்கள் மத்திய பிரதேச மாநிலத்திலையும் மேல இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்லயும் நிச்சயமா ஃபெயில் தான் ஆயிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா 100%ல 85% ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னே சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. இன்று காலை 9:30 மணிக்கு இன்று காலை அன்பில் மகேஷ் பாத்தீங்கன்னா பொது தேர்வு முடிவுகளை பாத்தீங்கன்னா வெளியிட போறாரு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே அழகா ப்ரிப்பேரா எல்லாமே பாத்தீங்கன்னா பண்ணப்பட்டு விட்டது. உங்களுடைய மொபைல் எண்ணுக்கே ரிசல்ட் வந்துவிடும். இல்லைன்னா நம்ம லைவ் மூலமா உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய எக்ஸாம்க்கான டேட் ஆஃப் பர்த், இயர் இது கொடுத்தீங்க அப்படின்னா, நான் ரோல் நம்பர் மறந்துட்டேனே ப்ரோ எப்படி அப்படின்னா, உங்களுடைய முன்னாடி பின்னாடி இருக்கிறவங்க யார்கிட்ட கேளுங்க. இல்லை அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. டேரக்டா உங்க ஃபோனுக்கே ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அன்பில் மகேஷ் 9:30 மணிக்கு முடிவுகளை வெளியிடுகிறார். பல மாணவர்கள் ஃபெயில் அப்படின்றது அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமே எழுதல, ஆப்சன்டீஸ் நிறைய அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது ஃபெயிலாக தான் ஆகும். அது ஃபெயில் லிஸ்ட் தான் போய் சேரும். ஏன் அப்படின்னா அவங்க எக்ஸாம்ஸே எழுதல. அப்போ அவங்களும் அந்த 100% ஸ்டூடெண்ட்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல தமிழுக்கு இப்போ ஒரு 20,000 பேர் வரல அப்படின்னா அது அப்படியே அந்த லிஸ்ட்ல தான், அந்த பர்சன்டேஜ் லிஸ்ட்ல போய் சேரும். மற்றபடி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று 12ஆம் வகுப்பு, வெள்ளிக்கிழமை 10ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள், அடுத்த செவ்வாய்க்கிழமை, இப்ப நாளை இல்லாமல் அதுக்கு அடுத்த செவ்வாயில நாளை அடுத்த வாரத்துல மே 14ல 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் என்பது பாத்தீங்கன்னா வெளியாக போகிறது. முதற்கட்டமாக இந்த தேர்வு முடிவுகள்ல பாத்தீங்கன்னா யாரு சென்டம் மார்க் எடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. லாஸ்ட் இயர் நந்தினி அப்படின்ற மதிப்பெண் சாதனையை இந்த முறை பயோபாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உடைத்து தகர்த்தெறிக்க போகிறார்களா? நேரத்தை நம்ம தான் பார்த்தீங்கன்னா கட்டமைச்சிக்கணும். ஸோ எப்படி என்னென்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. ரிசல்ட் தொடர்பான தொடர் துல்லியமான நிகழ்வுகளை 8:30 மணியிலிருந்து நீங்கள் காணப்போகிறீர்கள். ஸோ நான் போயிட்டு குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நீங்களும் ரெடியா இருங்க. ஓகேங்களா? ஃப்ரெஷ் வைபோட ஸ்டார்ட் பண்ணலாம்.